அண்மை செய்தி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். சரி, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக வானிலை நவம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்திலிருந்து தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில நவம்பர் மாதத்தின் 2வது வாரத்தின் இறுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல பரவலாக கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதிகபட்சமா திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த தற்போதைய முன்னறிவிப்பு 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பகுதிகளில் மழை பெய்திருப்பதனால் இந்த பருவமழை தீவிரமடைந்திருப்பது என்ற கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகாக வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த வளிமண்டல சுழற்சி தற்பொழுது தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் அருகே நிலை கொண்டிருப்பதனால கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரைக்காற்றை மலைமேகங்களாக மாற்றி நிலப்பரப்புக்குள்ளாக அது அனுப்புவதன் காரணமாகவே இந்த மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மீது பரவலாக ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில ஒருவேளை அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடிக்குமாயின் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வானிலையுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்புகளில் மாற்றங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த காலகட்டம் வரையிலும் வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை முழு உச்சத்தை எட்டாத நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் அதோடைய தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பருவமழை குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, மாணிக்கம்.